சென்னையில் சேத்துப்பட்டு, ஓட்டேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மங்களபுரத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட ஏராளமானோர் பொங்கல் சிறப்பு போட்டிகளிலும் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். அதேபோல் ஓட்டேரி சத்தியவாணிமுத்து நகரில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று பொங்கல் வைத்து கொண்டாடினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவலர்கள் குடும்பத்துடன் பொங்கல் கொண்டாடினர். தொடர்ந்து ஸ்பூன் லிங்க், கயிறு இழுத்தல், மியூசிக் சேர், ரோப் ஸ்நாக்ஸ் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன. பின்னர் கிராமிய பாடலுக்கு ஏற்றவாறு காவலர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். புதுக்கோட்டையில் தப்பாட்டம், கும்மி ஆட்டத்துடன் கோலாகலமாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஏராளமானோர் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். நெல்லுமண்டி தெருவில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் திருநங்கைகள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தனர். தொடர்ந்து கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும், இளவட்டக்கல் தூக்குதல் போன்ற போட்டிகளும் நடைபெற்றன. பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள புகழ்பெற்ற கந்தசுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கானோர் பால்குடம் ஏந்தி பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். 33வது ஆண்டு பால்குட வைபவத்தை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து பால்குடம் எடுத்தும், அலகு குத்தியும், காவடி எடுத்தும் 4 மாட வீதியில் ஊர்வலமாக வந்தனர். பின்னர் பக்தர்கள் கொண்டு சென்ற பாலை கொண்டு சிறப்பு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் சிறுவர்கள், பெண்கள், பெரியவர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுவாமிகளுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.